சிவாஜிகளுக்காக ரொம்ப ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இது மேடை ஷோவில் அவரோட நினைவு நாள். நான் எதிர்பார்க்கல பல பேர் வருவீங்க அப்படின்னு. சொல்லப்போனால் எனக்கு சிவாஜி அண்ணன் 2022 தெரியும். ஒரு ஃபேஸ்புக் மூலிமா தான் எனக்கு கூட்டாளியாக ஆனார். எப்போது நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கம்பெனி என்ஓடியில் செய்வோம். அப்போ அந்த 3 வருஷம் என்ஓடியில் கோவிட் நாங்கள் செய்யலை. இப்போ ஃபேஸ்புக்கில் பேசிட்டு இருக்கப்போ அவர் சொல்கிறாரு, இப்போதைக்கு வர முடியாது கோவிட்னு. அப்போ ஒரு ஷோ நான் போட்டு தரேன், நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டாரு. அந்த டைம் நான் ஷோ போட முடியாது, ஏன்னா நாங்களும் எடவட்டிங்க செய்யலை. என் ஹஸ்பண்டோட அண்ணன் வந்திருக்காரு, அவங்க மகனுக்கு கல்யாணம். அப்போ நாங்கள் போய் அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு காட்டுவோம். கேட்டால் பாருங்கள் சிவாஜி இருக்காரு, எடுத்துக்கலான்னு. அப்போல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் கூப்பிட்டு பார்க்குறப்ப அவர் பேசி வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ நாங்கள் நினச்சி ஸ்கேமாக இருக்குமோ, சிவாஜி இல்லை அப்படின்னு. அப்புறம் திரும்பியும் கூப்பிட்றப்ப திரும்பி அவங்க வீட்டுக்கு போவோம். புகா இது மாதிரி கல்யாணம் நல்லா எடுத்து பாரியா அப்படின்னு. அப்போ எப்படியாச்சும் ஒரு ஆளை போட்டு ஒரு ஷோ பார்த்தா தான் நமக்கு தெரியும் அந்த சிவாஜியாக இல்லையான்னு. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், சரி வர சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. வந்தார். வந்துட்டு கல்யாணத்துக்கு டின்னரில் இந்த நிகழ்ச்சி ஓடுனுச்சு அவங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு. அப்புறம் அவர் ஜஹூர் போகிறப்ப இந்த ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இல்லை ஒரு ஷோ செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், ஷோ தானே இங்கே பார்த்தாரு. பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஷோ போடலாமே அப்படின்னாரு. சரியா 2 மாதத்தில் ஒரு ஷோ போட்டு 230 பேரை கூப்பிட்டு செஞ்சோம். செஞ்சு அப்படியே அறிமுகம் ஆகி தான் எங்களோட எல்லா ஷோக்கும் சிவாஜி அண்ணன் இல்லாத ஷோ செஞ்சதே இல்லை. அதே மாதிரி ஒய்விச்சாவும் எங்ககிட்ட சொல்வார், சிவாஜி தடா ஜங்கன் பாய் துக்கா தரேங்களாய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாங்களும் ஓகே அவர் வர்றதுக்கும் சிவாஜி அண்ணன்ட்டு கேட்போம், நான் எப்படி செய்யலாமா முடியுமா அப்படின்னு. அவர் சொல்லி தான் நாங்கள் எல்லாம் செஞ்சோம். ஆனால் அவர் இவ்வளோ வேகமாக போவான்னு நாங்கள் நினைக்கல. அதனால அவரோட இறப்பு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ்ட்டு. ஏன்னா என்ன செஞ்சாலும் அவருக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் பேசாமல் இருக்க மாட்டார். எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் எங்கள் மாமா இப்போ வந்திருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் அவர் தெரியாத ஆளே இல்லை. ஏதாச்சும் ஒன்றுன்னா பஸ் ஏறி வந்துடுவார். அவர் வந்தாருன்னா சிரமாவில் எங்கள் வீட்டில் தங்குவார். எத்தனையோ கலை நிகழ்ச்சி சிரமாவில் எல்லா இடத்துலையும் நடக்கும். எல்லாரும் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே மன்னிச்சிருங்க நான் சொல்கிறது, நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அவர்